பூமியை தாண்டி பல கோள்களையும் நிலவையும் தரவாக ஆராய்ச்சி செய்யும் ஆராய்ச்சியாளர்கள் இன்றளவும் பூமியில் இருக்கும் கடலை பற்றி தரவாக ஆராய்ச்சி செய்யவில்லை என்பதுதான் அதிர்ச்சி தரும் உண்மை. கடலை பற்றி 2 முதல் 5% வரை மட்டுமே இதுவரை ஆராய்ச்சி செய்திருக்கிறார்களாம் அறிவியலாளர்கள். பூமியில் 71% இடத்தை பிடித்திருக்கும் கடலில் உள்ள சில மர்மங்களை பற்றித்தான் இந்த காணொளியில் நாம் பார்க்க போகிறோம். அண்டர் வாட்டர் ஃபால்ஸ். பூமியில் மிக மிக அழகான இடம் இந்திய பெருங்கடலில் இருக்கும் மொரீஷியஸ் நாட்டில்தான் இருக்கிறது. தென்மேற்கு கடல் பகுதியில் அமைந்திருக்கும் இந்த இடம் அண்டர் வாட்டர் ஃபால்ஸ் என்று அழைக்கப்படுகிறதாம். கடலின் மேல் பகுதியில் உயரத்தில் இருந்து பார்ப்பதற்கு மிக பிரம்மாண்டமாகவும் அழகாகவும் ஃபால்ஸ் போன்று இருக்குமாம். ஆனால் இந்த இடத்தில் ஃபால்ஸ் எதுவும் இல்லை என்றும் அந்த இடத்தில் இருக்கும் மணல் மற்றும் இல்யூஷன் காரணமாக அது ஃபால்ஸ் போல தோற்றமளிக்கிறதாம். இது அண்டர் வாட்டர் ஃபால்ஸ் என்று அழைக்கப்பட்டாலும் உண்மையான அண்டர் வாட்டர் ஃபால்ஸ் பற்றி உங்களுக்கு தெரியுமா? இதுவரை இந்த பூமியில் 7 அண்டர் வாட்டர் ஃபால்ஸ் கண்டறியப்பட்டிருக்கிறது. அவற்றில் டென்மார்க் ஸ்ட்ரெய்ட் கேட்டராக்ட் அண்டர் வாட்டர் ஃபால்ஸ் தான் மிகப்பெரிய அண்டர் வாட்டர் ஃபால்ஸ் ஆகும். இது அட்லாண்டிக் பெருங்கடலில் கிரீன்லாந்து மற்றும் ஐஸ்லாந்துக்கு இடையில் இருக்கிறது. உலகின் மிகப்பெரிய இந்த அண்டர் வாட்டர் ஃபால்ஸில் 11,500 அடி உயரத்தில் இருந்து நொடிக்கு 175 மில்லியன் கன அடி நீர் விழுகிறதாம். மில்கி சி பினாமினான். 400 வருடங்களுக்கு முன்பு செயலர் ஒருவர் இந்திய பெருங்கடலில் உள்ள பல மர்மங்களை பற்றி எழுதியிருக்கிறார். அவர் கடலில் பால் போன்ற தண்ணீர் இருக்கும் பகுதியில் பல மைல் கடந்து வந்திருப்பதாக எழுதியிருந்ததை பார்த்த விஞ்ஞானிகள் 2005ஆம் ஆண்டு ஒரு குழு அமைத்து அது உண்மையா என ஆராய்ச்சி செய்ய தொடங்கினார்கள். இதனால் இந்திய பெருங்கடலில் சேட்டலைட் மூலம் 235 படங்கள் எடுக்கப்படுகின்றன. அந்த புகைப்படங்களை ஆராய்ந்து பார்த்த பொழுது அப்படி ஒரு இடம் இருப்பதை கண்டு வியந்தே போனார்கள் ஆராய்ச்சியாளர்கள். அங்கிருந்து பல சாம்பிள்கள் எடுக்கப்பட்டு ஆராய்ச்சி செய்த பொழுது அந்த இடத்தில் பயோலூமினிசன்ட் பாக்டீரியா என்ற ஒன்று ஒளியை அதிக அளவில் உமிழ்வதால் தண்ணீர் பால் போல காட்சியளிக்கிறதாம். இந்த பாக்டீரியா மீன்களின் உடலில் தான் அதிக அளவில் வாழுமாம். அதனால் தன்னுடைய வாழிடமான மீன்களை கவர்ந்தெழுப்பதற்காக அந்த ஒளியை இந்த பாக்டீரியா உருவாக்குகிறதாம். Unexplained sounds under sea. கடலில் தண்ணீருக்குள் பல மர்ம ஒலிகள் எழுகின்றன. பெரும்பாலும் இந்த ஒலிகள் பனி நகருவதால் மற்றும் அதில் வாழும் உயிரினங்களால் ஏற்படுகின்றனவாம். இந்த ஒலிகள் பற்றி பல ஆராய்ச்சிகள் செய்வதற்காக ஹைட்ரோபோன் மூலம் கடலுக்கடையில் இந்த சப்தங்கள் பதிவு செய்யப்படுகிறது. அப்படி 1977ஆம் ஆண்டு NOAA ஆராய்ச்சியாளர்கள் ஹைட்ரோபோன் மூலம் 3000 மைல்களுக்கு அப்பால் இருந்து வந்த ஒலியை பதிவு செய்தார்கள். இதுதான் கடலில் பதிவு செய்யப்பட்ட மிக அதிகபட்ச ஒலியாகவும் இருக்கிறது. இது ப்ளூப் என்ற கடல் உயிரினம் ஒன்று இந்த ஒலியை எழுப்பியதாக சொல்லப்படுகிறது. ஆனாலும் சிலர் கடலில் உள்ள பனிப்பாறைகள் உடைந்ததால் தான் இந்த ஒலி ஏற்பட்டதாகவும் சொல்கிறார்கள். ரோக் வேவ்ஸ். திடீரென கடலில் மிகப்பெரிய அளவில் மிரள வைக்கும் அளவிற்கு எழும் அலைகள் தான் ரோக் வேவ்ஸ். இது மிக சாதாரணமாக மிகப்பெரிய கப்பல்களை கூட எளிமையாக கடலில் மூழ்கடித்து விடுவாம். இந்த அலைகள் எப்போது வரும் என்று யாராலும் இதுவரை கணிக்க முடியவில்லை. இந்த அலைகள் 200 மீட்டர் நீளம் கொண்ட கப்பலை கூட மிக எளிதாக மூழ்கடித்து விடுகிறதாம். இதுவரை பல கப்பல்களை இந்த ரோக் வேவ்ஸ் எளிதாக மூழ்கடித்திருக்கிறது. இந்த அலைகள் எப்போது எப்படி கடலில் உருவாகிறது என்பது இன்றளவும் மிகப்பெரிய மர்மமாகவே இருக்கிறதாம்.